என் மார்க் வந்து 580 சார். 580. எஸ் சார். அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்பா இல்லை சார். ஓ, அப்பா தவறிட்டாங்களா? ரீசெண்டாக 10 மந்த்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க சார். டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்னி ப்ளஸ் 2 படிச்சதுக்கே அப்பா இறந்து போயிட்டாங்களா? எஸ் சார். அம்மா வந்து விவசாய கூலி தான் சார். என்ன குரூப் நீங்கள்? பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ். பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ். எஸ் சார். ஓ, அம்மாட்ட எப்படி சொன்னீங்க மார்க்கை? சார் ரிசல்ட் வரப்போ நான் அம்மா கூட இல்லை சார், திண்டுக்கல்ல இருந்தேன் சார். அங்கே என்ன பண்ணீங்க? திண்டுக்கல்ல ஒரு எக்ஸாமுக்காக போயிருந்தேன் சார். ஓ, கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தாங்க சார் ஸ்கூல் சார்பில். ஆஹா. அங்கே உள்ள வார்டன் சார் தான் சார் என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி தம்பி நீ டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்க அப்படின்னு. அதை கேட்டதும் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். அவன் ப்ளஸ் 2 படிக்கும்போதே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. இவ்வளோ மார்க் வருவான்னு நான் எதிர்பார்க்கல. நான் ஏதோ ஓரளவுக்கு எடுப்பான் மார்க் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப அவங்க இறந்த பிறகு மார்க்கெல்லாம் பார்த்தாக்க கம்மியாகவே வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் நம்பவே இல்லை இந்தளவுக்கு வருவான்னு. சரி ஃபஸ்ட்டு தான் வந்திருக்கான், ஸ்கூல் ஃபஸ்ட்டு தான் வந்திருக்கான் அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் அவங்க ஸ்கூல் ஹெச்எம்ஏ ஃபோன் அடித்து சொன்னாங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோஸை யார் முக்கியமாக பார்க்கணுன்னா, படிப்பு முக்கியம் இல்லை அப்படின்னு சில பேர் நீயானால இதே மாதிரி ஒரு ஷோவில் பேசுனாங்க. அவங்கள மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இப்படி ஒரு உலகம் இருக்குன்னே ஃபஸ்ட்டு தெரியாது. அப்போது ஒன்று நல்லா கிளியராக புரிஞ்சிருச்சு. என்னென்னா படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லாமே பணக்காரங்களாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய எல்லா தேவைகளையும் அவங்க பணத்தால் சந்திக்க முடியுன்ற நம்பிக்கையில் படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, இப்படி தான் தமிழ்நாட்டில் பல பேர் படிப்புன்ற ஒரு விஷயத்தை தான் டூலாக வச்சு தங்களுடைய எல்லா தேவைகளையும், அதாவது பேசிக் நீட்ஸ் எல்லாத்தையும் அவங்க படிப்பால் தான் அடைய முடியுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க. அதுதான் அவங்களை அடைய வைக்கிறதுக்கான வழியாகவும் இருக்குன்றதே தெரியாது. இப்படி இருக்க வகையில் படிப்பு முக்கியமா இல்லையான்ற டாப்பிக்கை பேசக்கூடாதுன்னு நீ சொல்ல வரியா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. படிப்பு முக்கியமா இல்லையான்ற டாப்பிக்கை பேசுகிறத பற்றி யோசிக்க கூட கூடாது. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி பேசவும் கூடாது, அதை பற்றி யோசிக்கவும் கூடாது. அதுதான் சரியான சொசைட்டிக்கு அழகு. படிப்பு எப்பயுமே எங்கேயுமே முக்கியம்.